இங்க பேர் மன்னனுடைய மனைவியே ஒரு நாள் கூட ஆளாத போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இருக்கும்படியான தேச ராஜாக்கள் எல்லாம் இழிவாக நினைப்பார்கள். யாரும் என்ன மதிக்க மாட்டாங்கம்மா, வானாமா போவாதீங்க அப்படி எத்தனையோ பேர் சொல்றாரு. இன்னைக்கு தெரிஞ்ச இந்த அறிவு அன்னைக்கு மாலை போடுற பாவி உன்னை விரியம் புடுங்க, உன்னை விளக்கேற்றி படுக்க வைக்க, உன்னை சாரை புடுங்க, உன்னை சாத்தி வச்சு மாற அடிக்க, உன்னை பசுக்காரன் அடிக்கிற தடவை என் கதி உனக்கு வருமாடா படுபாவி. ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமாடா, என் குடும்பத்தையே வீணாகிட்டிய, வாழ்க்கையே குடிக்க வர ஆகிட்டடா, என் முகத்திலே மிக எல்லாம் அபூர்வ சகோதரர் வந்து இருக்கிறாங்க எல்லாம். இப்படி எத்தனை பேர் ஒரு பெண்ணு ஒரு பொண்ணு நகை இருக்குது, பொண்ணு கேட்டா தட்டாங்கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க. அதே ஒரு பெண்ணு கேட்டா தாய் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நினைத்து கொண்டு என் மனதில் என் வாழ்க்கை இவ்வாறு ஆகி போச்சு. கடவுளே நாராயணா கோவிந்தா, இந்த பருவாவித்தான் மாலை போட்ட இடத்துல ஒரு வார்த்தை சொல்லல, இங்க வீட்டுக்கு கூட்டாந்தாங்களா அங்கேயாச்சும் ஒரு வார்த்தை சொன்னாங்களா? எல்லாம் கும்பக்கூடி என் கழுத்தை அறுத்துட்டு பாயுங்களா? உங்களுக்கு ஏன் கேதி கூட இல்லாத போடுமா? உன்னை இருக்கிறது நல்லையா போகுமா? உன்னை எப்படி தூக்கி போவாங்களோ? நீ போன இடத்துல மேல வந்துருவியா? என் மகத்திலே முடிக்காத கத்தி சேனு போ.